Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து ரெடி பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு சொல்லி அதிகமான விலை கொடுத்து நீங்க கடைகளில் வாங்கி சாப்பிடாதீங்க. வீட்லயே வந்து ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளவுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடியதை பார்க்க போறோம். இதை செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சிருங்க. அதில் வந்து ஒரு கப்பு போல் பாதாம் வந்து போட்டுக்கோங்க. பாதாமை போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து இதை வறுத்துக்கணும். அதாவது அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துருங்க. கூடவே வந்து அரை கப்பு போல் முந்திரி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு பாதாம் எடுத்திங்கன்னா அரை கப்பு போல் முந்திரி எடுத்துகிட்டு அதையும் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்துருங்க. வறுப்பட்டிருக்க சமயத்தில் இது கூடவே வந்து 10லேருந்து 15 ஏலக்காயை வந்து சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்கும்போது அந்த ஹெல்த் மிக்ஸ் கடைகளில் வாங்குற மாதிரியே ஒரு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏலக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ ஏலக்காயும் சேர்த்துட்டு இது போல் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. பார்க்கும்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியணும். இப்போ இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். ஒரு தட்டில் வந்து பருத்தி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. நல்லா ஆறிடணும். சூடாக வந்து நீங்கள் அரைச்சிடக்கூடாது, ஆயில் வந்து பிரிஞ்சிரும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கப்பு போல் சர்க்கரை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் பாதாம் எடுத்தோமோ அதே கப்புக்கு ஒரு கப்பு சர்க்கரை, ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருங்க கலருக்காக. கூடவே வந்து கொஞ்சம் போல் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா மஞ்சள் தூள் கொஞ்சம் கூட சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அந்த சர்க்கரை, மஞ்சள் தூள், குங்குமப்பூ 3ஐயும் ஃபஸ்ட்டு அரைச்சி இது போல் நல்லா பவுடராக எடுத்து வச்சுருங்க. சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் நட்ஸை சேர்க்கணும். நட்ஸை சேர்க்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்க்கணும். ஏன்னு சொன்னால் சூடாக இருக்கக்கூடாது. நல்லா ஆறின பிறகு தான் நீங்கள் வந்து சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். க்ரில் மோடில் வச்சு ஒரு 4 வாட்டி சுற்றுனீங்கன்னா போதும். நல்லா உதிரியாக குறப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பாலில் சேர்க்கும் போது நல்லா கடிப்படும், க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பொடியை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் 1 மாதத்துக்கு மேலே கூட வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தினமும் வந்து குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் கலந்து கொடுத்துக்கலாம். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப சோர்வாகவே இருப்பாங்க, படிப்பு பக்கம் நாட்டமே இருக்காது. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் தினமும் வந்து இதை பாலில் கலந்து கொடுங்க. ஏன்னு சொன்னால் இதில் பாதாம் சேர்த்துருக்கோம். பாதாமில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ வந்து நிறையா இருக்குது. இது வந்து பிரெயின் வந்து மூளையை வந்து நல்ல சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும். அதே போல் வந்து பெரியவங்களும் இதை குடிக்கலாம். பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிடும். பாதாம் வந்து அவ்வளோத்துக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பவுடரை நீங்கள் ஒரு முறை வந்து செஞ்சு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டே போகாது. இன்னும் வெதுப்பாகவும் பாலில் கலந்து குடிச்சிக்கலாம், அல்லது வந்து சில்லுன்னு கூட பாலில் கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி குல்ஃபி கூட செஞ்சு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு 3 ரெசிபி செஞ்சு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.